என் நெஞ்சில் கொடியிருக்கும் நண்பா நண்பிகள் ஐயா ராசா செலவிட்டீங்களா ஜனநாயகம் படத்துக்கு அப்புறம் தான் சொல்றேன் நண்பா நண்பிகள். அதாவது இப்போ நம்ம தியேட்டர்ல நான் எப்பவுமே ஃபேன் ஷோ போய் பார்ப்பேன். எப்பவுமே விஜய் நான் ஃபேன் ஷோ தான் போய் பாக்குறது. ஃபேன் ஷோ அந்த 2வது ஷோ 3வது ஷோ அப்படி பார்த்துட்டே இருப்பேன். இப்ப போய் டிக்கெட் கேட்டா ஒரு டிக்கெட் 1000 ரூபாய், இன்னொரு டிக்கெட் 800 ரூபாய். அதாவது நம்ம வாங்கிடலாம் நண்பா, நம்ம வாங்கிடலாம். ஆனா ஏழையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கூலி வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, காங்கிரீட் கலக்குறவங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க அன்னைக்கு வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு காசு அந்த சாப்பாடு கிடைக்கும். அதாவது விஜய் அண்ணாவும் ரசிக்கிறவங்க நிறைய கோடி பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுகிறாங்க பாத்தீங்களா. ஒரு டிக்கெட் 1000 ரூபாய், அது என்னத்துக்கு? அளவுக்கு மீறி ஆணவத்துல ஆடக்கூடாது நண்பா நண்பிகள். கடவுளுக்கே பொறுக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்க்க வைங்க தியேட்டர்ல. ஃபேன் ஷோ எல்லா ஷோவுமே இருக்கிறது கம்மியா பண்ணுங்க. எல்லா மக்களும் கூட வந்து பாப்பாங்க, நிம்மதியா ஹாப்பியா சந்தோஷமா இருந்துட்டு போவாங்க.